ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோட செகண்ட் விலாகுங்க. நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா காரைக்குடிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. அதுக்கு முன்னாடி கும்பகோணத்தில் கோயில் இருக்குது, ஸோ அங்கே போயிட்டு காரைக்குடி போகலாம் அப்படின்ட்டு கும்பகோணத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்க இடத்துக்கு போனோம். கோயில் பார்த்தீங்களா? எந்த கோயில் இது? மயில் இருக்குது. எஸ், கரெக்ட். நம்ம தமிழ் கடவுளான முருகன் கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும். கும்பகோணத்துலேருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே வந்துட்டு இது ஆறுபடை வீடுகளில் 4வது வீடு இந்த சுவாமி மலை. காலையில் ஒரு 7 o'clock ரீச் ஆனுங்க. நைட்டு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி காலையில் ஒரு 7 o'clock ரீச் ஆனோம். ஸோ அங்கே போயிட்டு ஒரு பெரிய ஹால் மாதிரி எடுத்தோம். அங்கேயே நிறைய ரூம்ஸ் விடுறாங்க தங்கறதுக்கு. ஸோ நாங்கள் எடுத்தது வந்து ஒரு 300 ருபீஸ்க்கு பெரிய ஹால் மாதிரி இருந்தது. அங்கேயே 2 ரெஸ்ட் ரூம், டாய்லெட் ரெஸ்ட் ரூமோடு இருந்தது. ஸோ அதை எடுத்துக்கிட்டோம். காலையில் போனதுனால ரெஸ்ட் எடுக்கலாம் தேவையில்லை, அப்படியே ரெடி ஆகி கோயிலுக்கு கிளம்புனோங்க. கொரோனா டைமுங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கிளம்புனோம். நாங்கள் தங்கியிருந்த ரூமில் மாடியிலேருந்தே பார்த்தா அந்த கோபுரம் தெரியுங்க. ஸோ அப்படியே கீழே வந்து ரெடி ஆகிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து இந்த தோட்டத்தெல்லாம் கவர் பண்ணார். இது கோயிலோட தோட்டம் தான். நிறைய செடி முளைச்சிருந்தது. அவருக்கு ஒரு நேச்சர் பிடிக்குங்கிறனால எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கவர் பண்ணிகிட்டு இருந்தார். காலையிலேயே நல்ல கிளி சத்தத்தோட புறா எல்லாம் சுற்றி கோபுரத்தை சுற்றி பறந்துட்டு இருந்தது. இந்த சுவாமிமலை கோயிலோட தல விருட்சம் வந்துட்டு நெல்லி மரம். ஸோ அந்த நெல்லி மரத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கொரோனா டைமுங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக போனோம். ஆனால் அங்கே நம்மளை விட கேர்ஃபுல்லாக இருக்காங்க. கோயிலுக்குள்ளே என்டர் ஆகும்போதே அவங்களே சொல்லிடுறாங்க. அங்கே அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்குங்க. பக்தர்கள் 6 அடி இடம் விட்டு வரையப்பட்டுள்ள கட்டத்திற்குள் மட்டும்தான் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். பக்தர்கள் ஸோ நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுகிட்டே கையெல்லாம் சானிடைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே என்டர் ஆகிட்டோங்க. கோயிலுக்குள்ளே என்டர் ஆன உடனே ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருக்குது. அழகாக இருந்தது. பில்லர்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாங்க. என்ன ஒரே ஒரு நெகட்டிவ்னா எல்லாமே பேரிகேட் போட்டு வச்சுட்டாங்க. ஸோ நம்ம அந்த கோயில் மேப் எல்லாம் இருந்தது இல்லைங்களா, அதை போய் பார்க்க முடியாது. ஸோ 600 ஸ்டெப்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி ஒவ்வொரு மண்டபம் மாதிரி இருக்குது. அந்த ஒவ்வொரு மண்டபத்துலேயும் ஒரு பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் இந்த அறுபடை வீடுகளோட பெயிண்டிங்ஸும் இருந்தது. அந்த கோயிலோட வரலாறும் இருந்தது. ஸோ அப்படியே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி போய் ஃபஸ்ட்டு விநாயகரை தரிசித்தோங்க. விநாயகரை பார்த்துட்டு அடுத்தது உள்ளே போனோம்னா கோயில் வந்தாச்சு. கோயில் கர்ப்பகிரகம். ஒவ்வொருத்தராக லைனில் போகிறாங்க. என்ன ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த கொரோனா டைமில் போனது, போங்க போங்க பார்த்துட்டிங்கன்னா வழிவிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ நம்ம நிதானமாக போயிட்டு வரலாம். ஸோ நீங்கள் இந்த டைமில் கோயிலுக்கு பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. நாங்கள் கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே கடையில் அறுபடை வீடுகள் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு காட்டிகிட்ருக்கோம். நல்ல தரிசனம், சாமி நல்லா கும்பிட்டாச்சுங்க. கும்பிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. அடுத்த பிளான் என்ன அப்படின்னா, இந்த வர வழியிலேயே எங்கள் அப்பா ஒரு ஈஸ்வரன் கோயில் பார்த்துட்டாருங்க. எங்கள் அப்பா வந்து சிவன் பக்தர். ஸோ எங்கள் அப்பா சிவன் இருக்கான் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்வார் எதுக்கு எடுத்தாலுமே. இந்த கோயில் வந்து எங்கள் லிஸ்ட்லேயே இல்லைங்க. ஸோ போகிற வழியில் பார்த்துட்டனால திருப்பி ரிட்டன் வந்தோம் இந்த கோயிலில் கும்பிட்றதுக்காக. அது என்ன கோயில்னா திருவலஞ்சுழி. கும்பகோணத்துலேருந்து 8 கிலோமீட்டர் வரணும். கபர்தீஸ்வரர் கோயில் அப்படின்ட்டு. ஒருவேளை எங்கள் அப்பா அதை பார்க்காம இருந்து நாங்கள் அங்கே போகாமல் இருந்திருந்தோம்னா ஒரு பழமை வாய்ந்த கோயிலை மிஸ் பண்ணியிருப்போங்க. ஸோ ரொம்ப அழகான இடம். உள்ளே என்டர் ஆன உடனே நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய குளம் இருந்தது. அங்கே நாங்கள் வழியில் பார்த்த கோயில் எல்லாமே கூட குளம் இருந்ததுங்க. ஸோ இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ குளத்தில் இறங்கி கால் நனைச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ கொசன்னு மீன், நிறைய மீன் இருந்தது. எல்லாமே பெருசு பெருசாகவே இருந்தது. ஸோ அதில் அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். இங்கே வெளியவே பொரி விற்கிறாங்க. ஸோ பொரி வாங்கிட்டு வந்து போட்டோம். ஆனால் நாங்கள் கொண்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாமே கூட போட்டோம். அதுவும் சாப்பிட்டுச்சு. ஆனால் அந்த மீன்
ஸோ கால் நினச்சிட்டு எழுந்து உள்ளே போனோம்னா நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி விநாயகர். ஃபஸ்ட்டு எப்பயுமே எந்த கோயில்லையுமே விநாயகர் தாங்க முன்னாடி வச்சுருக்காங்க. ஸோ விநாயகர் கும்பிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்தோம்னா அசுரர்களும் தேவர்களும் அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைஞ்ச போது கிடைச்ச வெள்ளை விநாயகர். இவரை கும்பிட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா நிறைய பெரிய பெரிய தூண்கள்ங்க. அந்த தூண்லையும் மண்டபத்துலேயும் நிறைய கலைகள் வேலைப்பாடுகள் நிறைய பண்ணியிருந்தாங்க. கீழே நடந்து போகிற இடத்துல கூட கல்வெட்டு மாதிரி அதில் பொறிச்சிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே அப்படியே கடந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும்போது நம்மளுக்கு இன்னும் மலைப்பை தரக்கூடிய அளவு நம்மளோட சிவபெருமான் கபர்தீஸ்வரர். இந்த கோயிலோட சிவன் பேர் கபர்தீஸ்வரரை கும்பிட்டு அப்படியே கோயிலை சுற்றி வந்தோங்க. ஸோ விநாயகர், நடராஜர், நிறைய சிற்பங்கள் இருந்தது. எல்லாரையுமே ஒரு ரவுண்ட் கும்பிட்டு தான் வந்தோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மண்டபம். கோயில் ரொம்ப பெருசு. ஸோ லிங்கோத்பவர் இந்த சிற்பம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்படியே ஒவ்வொரு மண்டபமாக சுற்றிட்டு வந்தோம். இங்கே கூட்டமே இல்லைங்க. அதுதான் இந்த கொரோனா டைமில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கூட்டம் இல்லை. ஸோ நம்ம ஃப்ரீயாக போய் ஒவ்வொரு இடமா நின்று சாமியை கும்பிட்டு வரலாம். நிறைய டைப்ஸ் ஆஃப் சிவலிங்கம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது நம்ம பார்க்குறதுக்கு எல்லாமே சிவலிங்கம் அப்படின்னு தான் தெரியும். ஆனால் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஷேப்பு சைஸில் இருந்ததுங்க. அதுக்கு வடிவம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் நாங்கள் வந்துட்டு பேரெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ எந்த பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அடுத்தது துர்க்கை அம்மன், அர்த்தநாரீஸ்வரர். திருச்செங்கோட்டில் இவங்களுக்கு ஃபேமஸாக ஒரு கோயிலே இருக்குது. ஸோ அவரோட சிலையும் இந்த கோயிலில் இருந்தது. பார்த்திங்களா நாங்கள் காட்டினோம் இல்லைங்களா லிங்கங்கள், அது வந்து ஃபுல்லாக பெருசாக ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருக்குது கோயிலை சுற்றி. அந்த இடத்துல ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அடுத்து கோபுர தரிசனம் பண்ணிட்டு லைனாக வந்தோம். முனிவர். இங்கே வந்துட்டு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா வலஞ்சுழி நாதர். நம்ம மேக்சிமம் சிவன் கோயிலில் வந்துட்டு இடப்பக்கமாக தான் இருக்கும் அந்த அபிஷேகம் பண்ணி தீர்த்தம் வர்றது. ஸோ இங்கே வந்து வலஞ்சுழி நாதர்னு ஒரு தனியாக சிவன் லிங்கம் இருக்குது. டிஃப்ரெண்ட்டான பேரில் நிறைய சிவலிங்கம் இருந்ததுங்க. தபஸ் நாச்சியார்னு ஒரு லிங்கம் பார்த்தீங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு பேரே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் கல்வெட்டுக்கள், இந்த கல்லுலெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் இருந்தது. அதுதான் இன்னொரு சிறப்பும் கூட இந்த கோயிலில். சாமியை கும்பிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா நம்மளோட தாயார் சன்னதி. இந்த கோயிலில் இருக்க தாயார் பேர் வந்துட்டு பிரஹந்த் நாயகி அம்மன் சன்னதி. அஷ்டபுஜ மகா காளியம்மன் நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்கள கும்பிட்டு நம்ம உள்ளே போனோம்னா தாயார் சன்னதி. சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்ததுங்க. இப்போ சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தோம். இந்த கோயிலுமே பெருசு தான், பக்கத்தில் இருக்குது. ஆனால் ரெண்டுமே ரொம்ப பெருசு. இந்த அஷ்டபுஜ மகா காளியம்மன் வந்து நான் இங்கே தான் பார்த்தேன். நல்ல பெரிய சிலையாக இருந்தது. ஸோ அதை தனியாக வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த கோயில் மண்டபத்தை சுற்றி வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னா ரெட்டை விநாயகர். 2 விநாயகர் நான் இது வரைக்கும் எந்த கோயில்லையும் பார்த்ததில்ல. அங்கே பார்த்தீங்களா பனைமரம் தெரியுது பாருங்களா. அந்த காலத்தில் சொல்லுவாங்க தண்ணி இல்லாத இடத்துல கூட பனைமரம் நட்டு வைக்கணும். அப்போ வந்துட்டு அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவலை வந்து அப்சர்வ் பண்ணி வைக்கணும். ஸோ கோயிலை சுற்றி நிறைய பனைமரம் இருந்தது, தென்னை மரமும் இருந்தது. அந்த சிவன் கோயிலில் வந்து நம்ம நிறைய சிற்பங்கள் பார்த்தோம். இங்கே அம்மன் சன்னதியில் வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. எல்லாமே நல்ல அந்த அஜந்தா கேவ் பெயிண்டிங்ஸ் மாதிரி ப்ளூ கலர், நிறைய டிஃப்ரெண்ட்டான பெயிண்டிங்ஸ். ரெட்டை விநாயகர் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அவங்கள கும்பிட்டு அப்படியே கோயில் ஒரு ரவுண்ட் வந்தோம். இந்த கோபுரம் பாருங்கள். அந்த கோயிலில் வந்துட்டு கோபுரம் நம்ம நார்மலாக கோபுரம் வந்துட்டு கோன் ஷேப்பில் இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ பெயிண்டிங்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை வந்து மெயின்டைன் பண்ணலையா இல்லை அந்த பழசை வந்து மாறாமல் அப்படியே வச்சுருக்கணுமா அப்படின்னு தெரியல. அது அப்படியே தான் இருந்தது, அங்கங்கே கொஞ்சம் விட்டு போய். ஸோ அது என்ன ரீசன்னு தெரியல. நீங்கள் இந்த கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாமே பாருங்கள். நிறைய டிஃப்ரெண்ட் பெயிண்டிங்ஸ் இருக்குது. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஒன்றா நின்று ரசித்து பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா நால்வர்
சிவன் கோயிலில் மேக்ஸிமம் இருப்பாங்க. அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ வெளியே வந்துட்டு எல்லாமே சுற்றி பாருங்கள். கோயிலுக்கு போனால் சாமியை மட்டும் கும்பிட்டோமா, பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோமா அப்படின்னு வரக்கூடாது. ஒவ்வொரு இடத்தையும் நின்று ரசித்து பார்க்கணும். இந்த வேலைப்பாடுகள் எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன நடந்திருக்கு, எதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொன்றும் ரசிக்கணும். இங்கே வந்து வெளியே வந்தோடனே இந்த போர்டு வச்சுருக்காங்க. இது வந்துட்டு இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி. நான் சொன்னேன் இல்லைங்களா, பார்க்கடலுக்கு அடைஞ்ச போது வந்த நுரையில் செஞ்ச விநாயகர் தான் வெள்ளை விநாயகர். அப்புறம் இந்த கோயிலில் இருக்க சிவபெருமானுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அது இந்த போர்டில் இருந்தது. ஸோ ஃபைனலாக எல்லாரையும் கும்பிட்டு வெள்ளை விநாயகர் கோயிலில் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சிட்டு நாங்கள் வெளியே வந்திருக்கோம். வெளியே வந்துமே குளத்தில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு தான் வந்தோம். பொரி வாங்கி போட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு போன பொரியை அப்போ தான் கொஞ்சம் கொண்டு போய் போட்டோம். நிறைய மீன், அது பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. எங்களோட இது என்னென்னா டைமிங்ஸ் பொறுத்து செட் ஆகலைங்க. நாங்கள் 6 கோயில் போனோம் இந்த காரைக்குடியிலேயே அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் நாங்கள் போகிற ஒவ்வொரு கோயிலுமே காலையில் கிளம்புனோம்னா கோயிலை சுற்றி பார்த்துட்டு வரத்துக்குள்ளே 12 மணி ஆயிடுது. ஸோ இந்த கொரோனா டைமில் வந்துட்டு கரெக்டாக 12 மணிக்கு நடையை சாத்திடணும். 4 மணிக்கு தான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வெளியே கும்பிட்டு வரும்போதே எங்களை வெளியே தள்ளிட்டு நட சாத்துற மாதிரி இருந்தது. ஸோ அந்த டைமிங் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் பார்க்கலாம் காலையிலேயே நேரமாக ரெடியாகி கிளம்பும் போது. ஸோ இந்த குளத்தில் நிறைய மீன் இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்ப போகிறோங்க. இந்த கோயிலில் நல்லபடியாக சிவபெருமானையும் அம்மனையும் தரிசித்தாச்சு. எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வெள்ளை விநாயகரும் இரட்டை விநாயகர் சிலையும் வெள்ளை விநாயகர் சிலையும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஸோ நம்ம இந்த கோயிலில் பார்த்துட்டோம். கபர்தீஸ்வரர் கோயில் திருவலஞ்சுழி, கும்பகோணத்துலேருந்து 8 கிலோமீட்டர் தூரங்க. திருவலஞ்சுழியில் இருக்க கபர்தீஸ்வரர் கோயில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதோடு நம்ம விலாகை முடிச்சுக்கிறோங்க. இன்னும் அடுத்தடுத்து கோயில் இருக்குது பிளானில். ஸோ இப்போ நம்ம விலாகை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.